மோடி அவர்கள் ரொம்ப ஹாப்பியாக போய் அவர் 13ஆண்டு முறை நான் இந்த கொடியை ஏற்றுகிறேன் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கின்றார். இந்த மகிழ்ச்சி இந்த நாட்டில் வாழக்கூடிய சுமார் 150 கோடி மக்கள் உள்ளத்தில் இருக்கா? இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்ல முடியுமா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் நாங்கள் 80வது ஆண்டு சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிறோம், எங்களுடைய வாழ்க்கை மேம்பட்டு விட்டது, நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம் என்று சொல்ல முடியுமா? இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எங்களுடைய வாழ்வுரிமை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, 80 ஆண்டுகளில் நாங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து விட்டோம், எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்கின்ற நிலை இல்லை, எங்களுக்கு உயர்கல்விக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது, ஆராய்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கிறது, படித்து முடித்தவுடன் நல்ல ஒரு வேலைக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்கள் மகிழ்ச்சியை கொள்வதற்கான வாய்ப்பு இந்த நாட்டில் இருக்கிறதா? இங்கு வாழுகின்ற சிறுபான்மை சமூகங்களை சார்ந்த மக்கள் நாங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கின்றோம், இந்த நாடு சுதந்திரம் பெற்ற பின் நாங்களும் சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு சூழல் அமைந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலையை மோடி அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்களா? இப்படி நம்ம சொன்னால் நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். சுத்தமான காற்று இருக்கிறதா, சுத்தமான தண்ணி இருக்கிறதா, சூழல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா, இதுக்கெல்லாம் விடையே இல்லை. அப்போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் ஒரு மகிழ்ச்சியோடு இல்லாத நிலை தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பெரிய பெருமைப்படுவதில் எதுவும் பெருசாக சொல்லுவதற்கு இல்லை. இந்த சுதந்திர தின விழாவில் அவர் நான் முற்றிலுமாக வறுமை ஒழித்து விட்டேன், இல்லை எல்லா இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு அளித்து விட்டோம், இல்லை எல்லா பிள்ளைகளுக்கும் கல்வி கற்பதற்கான வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுத்தோம் என்று சொல்ல முடியுமா? அந்த பதில் முடியாது என்பது தான். எனவே இது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விழா, அவர் மோடி அவர்கள் பெரிய சாதனை படைத்து விட்டார் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு கருத்தாக இருக்க முடியும்.